Hi friends, welcome to Reka Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்விக்கும் நம்ம சேனல் பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ தாங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் நம்ம சேனல் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் நம்ம ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு போண்டா ரெசிபி எக் ரோஸ்ட் ரெசிபிலாம் ட்ரை பண்ணிவிட்டு அக்கா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட நேரில் சொல்கிறீங்க. நீங்கள் நேரில் சொன்ன விஷயத்த என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இப்போ நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதனால் உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் அக்கா நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதனோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் குழந்தைங்க தான். குழந்தைங்களுக்காக தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதே. இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. உங்களுக்கே தெரியும் இல்லையா? இளமாறன் 1.5 வயசுலேருந்தே ஜிகே ரைம்ஸு ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லுவான். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படிக்கா இந்த அளவுக்கு ட்ரெயினப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் நீங்கள் 2 பேருமே டீச்சரு, அதனால் உங்கள் பையனை ஈஸியாக ட்ரெயினப் பண்ணுறீங்க. நாங்கள் படிக்காதவங்க, என் குழந்தைங்களுக்கு யார் ட்ரெயினப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் சரி நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி நான் எப்படி இளமாறனுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தாங்க நம்ம சேனலில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அளவுக்கு கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் நம்ம சேனலில் இருக்கும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். சரிக்கா, நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எதனா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குமா, அது மாதிரி போடுவீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வீடியோவை உங்கள் குழந்தைகிட்ட ப்ளே பண்ணி காட்டுங்க. நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுங்க. வித்தின் 1 மந்தில், நான் ஷுவராக சொல்கிறேன், வித்தின் 1 மந்தில் உங்கள் குழந்தைகிட்ட ஒரு சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேரண்டி. அப்போ உங்கள் சேனலில் குழந்தைங்களுக்கான வீடியோஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் உங்கள் சேனல் யூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு என்னையும் நம்ம சேனலையும் மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க நான் டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக் டவுட்டுன்னா அந்த டாபிக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் நம்ம சேனலில் கொடுக்குறேன். இப்போ நானே ஒரு டாபிக் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்னாலிஸ் தேரம் போடுறேன். இந்த பெர்னாலிஸ் தேரம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, அதே மாதிரி ஹையர் செகண்டரி +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ வியூஸ் அவ்வளோ போகாது இல்லையா? அதனால் டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் என்கிட்ட ஃபோனில் கேட்டிங்க, ரேகா பிஃபோர் மேரேஜ் உனக்கு சமைக்கவே தெரியாது, இப்போது சமையல் வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன், எதை நம்பி நான் உங்கள் ரெசிப்பியை ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கரெக்டு தான். ஆக்சுவலாக பிஃபோர் மேரேஜ் எனக்கு சமைக்க தெரியாது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. இந்த 4 இயர்ஸில் நான் நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன். அதுக்குன்னு நான் கற்றுக்கினதெல்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன்னா கிடையாது. என்னோடய சமையலில் எது பெஸ்ட்டோ அதை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ தாராளமாக சமையலை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போது நம்ம சேனல் பற்றின ஒரு ஐடியாவோ கிளியரிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக முருகனோட அருளாலும் உங்களோட ஆதரவாலும் நம்ம பயணத்தை தொடங்கலாம். Keep supporting me. Thanks for
வாட்சிங்.